ஹாய். இப்போ தாங்க இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களும் பார்த்துடுறீங்களா? யோ, ஒரு சின்ன பையன் ரொம்ப நேரமா கேட்டு அழுதுனுக்குறான். கொடுக்க வேண்டியதானயா? சரிப்பா ஏந்திரி கணத்தோட எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன். அவர் கொடுப்பாருன்னா அழக்கூடாது. சொல்லல அழக்கூடாது. போ போய் வாங்கிக்கோ, போ வெயிட் பண்ணு. நல்லா வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு வீடியோவும் காட்டுறேன், அதையும் கொஞ்சம் பார்த்துடுறீங்களா? அதிமுக திமுக பேச்சுவார்த்தை போச்சா சார்? நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு கேளுங்க. சில சில உரையாடல், சில கருத்து எல்லாவற்றையும் சொல்ல முடியாதுல்ல. வெளியில் அது கருத்தாக வருகிற போது அதன் மீது நம்ம ஒரு கருத்து சொல்லலாம். இது ஊடகங்கள் பத்திரிகைகள் வந்தது தானே, வந்தது. அது எங்களுக்கு ஏற்புடையதாக அல்ல. எங்களிடம் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட போதும் நாங்கள் அதை மறுத்திருக்கிறோம். கூடாது, பிழை என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ரெண்டு வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் வீடியோ சொன்னவரை நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? டிஎம்கேவோட சப்போர்ட்டில் தான் டிவிகே வந்து ஆட்சி அமைக்க போதான், அதுக்கு இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சரி, இப்படி சொன்னது தானே. ரெண்டாவது வீடியோவில் நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த வீடியோவில் டிஎம்கே வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎம்மும் சிபிஐயும். அதுவும் இவங்க ரெண்டு பேருமே வெளியிலேருந்து தான் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டிஎம்கே விட்டும் வரலை. டிஎம்கேவோட இந்த ஒரு விஷயம் பிடிக்காததுனால தான் சரி இங்கே சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது தெரியாமையே நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய பேர் டிஎம்கேவோட தயவில் தான், அதாவது டிஎம்கேவோட தயவில் தான் டிவிகே ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இதை சன் நியூஸில் வேற ஒரு தலைப்பு செய்தியாக போடுறேன். எப்படின்னு டிஎம்கேவின் தயவில்னு சொல்லிட்டு சன் நியூஸில் போடுறத வச்சுக்கிட்டு இவங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதான் சிரிப்பாக இருக்குது. சன் நியூஸ் யாருதுன்னு நம்மளுக்கே தெரியும். அதை வச்சுக்கிட்டு இவங்க வீடியோ போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களாம். டேய், உண்மை தெரியாமல் நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்களே அந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலான்னு நினைக்கிறது பிடிக்கலன்றதுனால தான் இந்த பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் வெளியிலேருந்து ஆதரவு தான். இந்த ஆதரவு எப்போ வேணாலும் வாபஸ் வாங்கிக்கலான்றது எல்லாருக்குமே தெரியும். இதுவே தெரியாமல் டிவிகேக்கு டிஎம்கே தயவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காராம், வலியுறுத்தியிருக்காராம். நல்லாகுதா? இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்குதா?